திருப்பாவை பாசுரம் 14க்கான வீடியோ இன்னைக்கு. அவல் புட்டு பண்ண போகிறோம். வெண்பொங்கல் பண்ணணும். அவல் புட்டும் அதோட சேர்த்து பண்ணுறோம் இன்றைக்கி. ஆமாம், அவல் ஒரு டம்ளர் எடுத்துட்டுருக்கேன். வெள்ளம் 2 டம்ளர். என்ன அவல் இது? கெட்டி அவல் எடுத்துருக்கேன். கெட்டி அவல். ஆமாம், இது ஒரு டம்ளர். வெள்ளம் 2 டம்ளர் வெல்லம் பொடி. தேங்காய் துருவல் எவ்வளோ அவல் எடுத்துட்டுருக்கோம், அது 3/4 கப் எடுத்துட்டுருக்கேன். அப்புறம் முந்திரி பருப்பு, ஏலக்காய், குங்குமப்பூ, பச்சை கற்பூரம். வெறும் வானிலையில் இதை கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். வறுத்துன்ட்டேன் இல்லையா, இதை மிக்சியில் போட்டு ஒரு சுத்து கொஞ்சம் ரவையாக அப்படி பண்ணிட்டு நல்லா ஜலம் விட்டு நல்லா அலம்பிடணும். அலம்பிட்டு அப்படியே வச்சிடணும். அப்படியே ஊறின்னு இருக்கும். அது எவ்வளோ நேரம்? அது நம்ம இது பண்ணுறதுக்கும் ஒரு டவுன் பிரச்சனை. ஒரு ரொம்ப நேரம் ஒன்றும் இல்லை, 10 நிமிஷம். 10 நிமிஷம். நம்ம அதுக்குள்ளே இந்த வெள்ளம்லாம் பாக வச்சுக்கணும். ஸோ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கணும். அரைச்சி நல்லா அலம்பிடணும். அழுக்கு இருக்கும். அலம்பிட்டு அப்படியே ஜலத்தெல்லாம் வடிச்சிட்டு வச்சிடணும். ஓகே, நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அப்படி ரவை பண்ணியாச்சு. இப்படி நல்லா கலைஞ்சிட்டு மேலாக ஜலத்தை வடிச்சிடணும். அவ்வளோதான். ஓகே, இந்த மாதிரி அப்படியே வச்சிடும். அது பாட்டு இதாகிட்டு இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இது வெண்ணெய் காய்ச்சி நான் எழுப்பிச்சிட்டு அதனால் வச்சுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். முந்திரி பருப்பு வெள்ளமே போட்டுன்ட்டு கொஞ்சம் லேசாக கெட்டி பாக வர டயத்தில் இதையும் போட்டுப்பேன். ஓகே, அந்த அரைச்சிருந்தது இது அப்படியே கலந்துருவேன். அப்படியே கலந்து அப்படியே அப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது நல்லா அப்படியே உதிரியாக வந்துடும். ஓகே, நல்லா உதிரியாக வருது பார்த்தீங்களா? அப்படியே அடுப்பில் வச்சுருந்தோம்னா நல்லா உதிரியாக வரும். புட்டு பிரசாதம் ஆயிரத்தில் அவல் புட்டு ரங்கநாயகிக்கு. ஆமாம், ரங்கநாயகிக்கு இன்னைக்கு புட்டு அவல் புட்டு. ஓகே, சூப்பர். தேங்க்ஸ் யேசு. தேங்க்யூ. இந்த பாசுரத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கதை மூலமாக தெரிஞ்சுக்கலாம். ஆமாம், பிரசாதம் ஆயிடுத்து. நீங்கள் பாசுரம் சொல்லிட்டு கதையை சொல்லுங்கள். நீங்கள் பாசுரம் 14. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின கான் செங்கல் பொடி கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோவில் சங்கிடுவான் போகின்றார். எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடேல் ஓர் எம்பாவாய். மகாபாரதத்தில் யுத்தம்னு முடிவாயிடும். ஸோ பாரதத்தில் இருக்கவா எல்லாரும் தங்களுக்கு பிடிச்ச ஒரு அணி பின்னால திரண்டான். சில பேர் கௌரவர்கள் பக்கம், சில பேர் பாண்டவர்கள் பக்கம், 2 பக்கம் 2 அணியா சேர்றான். உடுப்பியில ஒரு அரசர் மட்டும் 2 பக்கமும் சேரல. கிருஷ்ணகிட்ட சொல்றார், நான் 2 பக்கமும் சேரல. ஆனா ஒரு நாளும் யுத்தம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு 2 பக்கம் வீரர்களுக்கும் சாப்பாடு என்னுடையது. இது எனக்கு கௌரவர்கள் பாண்டவர்களும் பாரபட்சம் பார்க்கல, வித்தியாசம் பார்க்கல. மனுஷாலா பார்க்குறேன். அவளுக்கு சமைச்சு போடுறது உடுப்பி அரசருங்கிற முறையில் என்னுடைய பொறுப்பு அப்படிங்கிறார். நல்ல காரியம் எடுத்துருக்கா. உடுப்பி இன்னைக்கு கூட உடுப்பி அப்படின்னா சாப்பாடு சமையல் உடுப்பி சாப்பாடுன்னு சொல்லுவோமே. உடுப்பினா இன்னைக்கு வரைக்கும் அந்த சமையல் ஒரு ஃபேமஸ். அந்த அரசர் கிருஷ்ணன்ட்ட சொல்றார். கிருஷ்ணன் சரின்னு ஒத்துட்டான். டெய்லி யுத்தம் நடக்கும். யுத்தம் நடந்தோடனே இருக்கிற போர் வீரர்கள் எல்லாம் ஒரு லட்சங்கிறது கம்மி. ஏன்னா கிருஷ்ணனோட படையே பெரிய படை. ஸோ 2 பக்கம் இருக்கிற வீரர்கள் ஒரு கோடி கணக்கில் இருப்பான்னு வச்சுக்கேன். அவளுக்கு தினம் யுத்தம் முடிஞ்சோடனே சமைச்சு போடணும். சமைப்பான். டெய்லி எல்லாருக்கும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கிருஷ்ணனும் கிருஷ்ணன் பக்கத்துல யுதிஷ்டனும் 2 பேர் சாப்பிடுவா. லாஸ்டா ஒரு நாள் என்ன நடக்கும்னா, கிருஷ்ணனும் யுதிஷ்டனும் சாப்பிட்டு முடிக்கும் போது அளவு கரெக்டா இருக்கும். மிஞ்சாது, இல்ல இவாளுக்கு பத்தாம போகாது. கரெக்டா இருக்கும். இது யுதிஷ்டனுக்கு தோணும், தினம் கரெக்டா இந்த அளவு கரெக்டா இருக்கு. மிஞ்சறதும் இல்லை, பத்தாம போறதும் இல்லை. இது எப்படி பண்ண முடியும்? ஏன்னா இத்தனை கோடிக்கணக்கான பேர் இருக்கா இல்லையா? தினம் மாறும், அளவு மாறும். எப்படி பண்றா அப்படின்னு தோணும். அப்போ கிருஷ்ணன் கிட்ட கேட்பான், எப்படி கிருஷ்ணா இது சரியா இருக்கு சாப்பாடு, எப்பவுமே நம்ம சாப்பிட்டு முடிக்கும் போது கரெக்டா போயிடுது அப்படின்னு கேட்கும்போது கிருஷ்ணன் சொல்லுவான், எனக்கு தெரியாது, நீ என்கிட்ட கேட்குற, நீ சமையல்காரன்ட்ட கேட்டுப்பாரு அப்படிமா. சமையல் செய்யறவாள்கிட்ட போய் கேட்பான் யுதிஷ்டன், எப்படி இது என்னன்னு. எங்களுக்கு அன்னன்னைக்கு அளவு எங்க ராஜா தான் சொல்லுவார், உடுப்பி அரசர். அவர் தானே சொன்னார் சமைச்சு போடுறேன் அப்படின்னு.
அவர் தான் எங்களுக்கு அளவு சொல்லுவார். அவர் எத்தனை கவுண்ட் சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பண்ணிடுவோம். அப்படின்னோடனே அவருக்கு எப்படி தெரியும்னு சொல்லிட்டு கிருஷ்ணனை கூட்டின்னு போவோம். வா போய் ஒரு 8 பார்த்துட்டு வந்துடலாம். போய் யுதிஷ்டன் போய் அந்த ராஜா கிட்ட, உடுப்பி ராஜா கிட்ட போய் கேட்போம், இது எப்படி தினம் தினம் வந்து உங்களுக்கு அளவு சரியா இருக்கு, மிஞ்சுறதும் இல்லை குறைகிறதும் இல்லை அப்படிங்கும்போது உடுப்பி ராஜா சொல்லுவார், கிருஷ்ணன் சாப்பிட்றத வந்து நான் முந்திரி பருப்பு கணக்கு வச்சுப்பேன். எப்படி எப்படி முந்திரி பருப்பு கணக்கு வச்சுப்பேன். கிருஷ்ணா இலையில எத்தனை முந்திரி பருப்பு நான் போடுறேன், எத்தனை முந்திரி பருப்பு அவன் சாப்பிட்றான், ஒரு முந்திரி பருப்புக்கு 1000ன்னு கணக்கு வச்சுப்பேன். அவன் வந்து முந்திரி பருப்பு அன்னைக்கு வந்து ஒரு 10 முந்திரி பருப்புன்னு வச்சுக்கேன். 10 × 1000 எவ்வளவு வரும்? 10,000. 10,000 பேரு அன்னைக்கு போர்ல இல்லைன்னு அர்த்தம். இதை கவனிச்சுட்டு இதை நான் கவனிச்சுருவேன். சில சமயத்துல கிருஷ்ணா வந்து 1/4 பங்கு 3/4 பங்கு முந்திரி பருப்பு சாப்பிடுவான். அப்படிங்கும்போது அத்தனை வீரர்கள் இல்லை, அதுல மொத்தம் எவ்வளவு இருந்தாலும் அந்த எண்ணிக்கையில இருந்து இதை கழிச்சுருவேன் அப்படின்னு சொல்லும் போது கிருஷ்ணா வந்து அப்படியே ஒரு சிரிப்பான். இது வந்து இந்த பாசுரத்துக்கு நான் ஏன் இந்த கதை சொல்றேன், இந்த பாசுரத்துல ஆண்டாள் என்ன சொல்றான்னா, உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், வாவியுனா கிணறு, கிணறுல அந்த பூலாம் பூத்திருக்கே, கோவிலுக்கு போறா வெண்பல் தவத்தவர் அப்படின்னா முழுமையான துறவிகள், போலி துறவிலாம் இல்ல, வெண்பல் தவத்தவர்னா முழுமையான துறவிகள் எல்லாம் பெருமாள் கோயிலுக்கு போயிருக்காங்க. எப்பவுமே நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு சங்கடமான சூழ்நிலையிலையும் பெருமாள் வந்து நமக்கு ஒரு குறிப்பு கொடுப்பார். அந்த குறிப்பை நம்ம மூதாதையர்கள்லாம் அந்த அந்த வார்த்தையை வந்து என்ன சொன்னாங்கன்னா சகுனம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விஷயம் எடுக்க போறோம்னு வச்சுக்க, பெரிய ஒரு டிசிஷன் எடுக்க போகும்போது நமக்கு வந்து மனசுல தோணும், செய்யும்போது ஓகே நம்ம இது வந்து அந்த காரியம் வந்து கரெக்டா ஒன்னொன்னா ஒரு ஸ்டெப்பா நடந்து போயிட்டே இருக்கும், அடுத்து போயிட்டே இருக்கும். சில காரியங்கள் வந்து எடுக்கும் போதே இல்லை, அதுக்கு அடுத்த வந்து ஒரு ஏதாவது ஒரு தடை வந்துடும், நடக்காம போயிடும். ஸோ அதை வந்து நம்ம அதான் குறிப்புங்கிறது, அதை வந்து நம்ம யோசிச்சு எடுத்து வைக்கணும் அடுத்த ஸ்டெப்பு. சில விஷயங்கள் வந்து டக்குன்னு நடந்துடும். நம்ம வந்து சின்ன ஒரு அடி எடுத்து வச்சா கூட போறோம், உடனே நடந்துடும். இதுதான் வந்து குறிப்பு அப்படிங்கிறது. எப்படி வந்து கிருஷ்ணனுடைய முந்திரி பருப்பை வச்சு அந்த சாப்பாடு கணக்கை வந்து வச்சுட்டாரோ, பெருமாள் வந்து ஒரு இடத்துலயும் குறிப்பு கொடுத்துருவார், ஒருத்தருக்கும் குறிப்பு கொடுப்பார். இவனுக்கு அவனுக்குன்னு கிடையாது, எல்லாருக்கும் ஒரு குறிப்பு இருக்கும். அதைத்தான் வந்து சகுனம் அப்படின்னு சொல்லுவான் அந்த காலத்துல. இப்ப இங்க ஆண்டாள் சொல்றா இல்லையா, இந்த சமயத்துல இந்த வெண்பல் தவத்தவர் போறா அப்படின்னா ஒரு முழுமையான ஒரு துறவிகள் வந்து எந்த சமயத்துல எங்க போவா அப்படிங்கிறது தெரியும். அதை பார்த்து நீ எந்திரிக்கலையா அப்படின்னு ஆண்டாள் சொல்றது வந்து ஒரு இதுலயும் நம்ம வாழ்க்கையில வந்து ஒரு டிசிஷனுக்கும் இந்த மாதிரி சகுனம் நமக்கு அமையும். அந்த சகுனம் அப்படிங்கிறது பிற்காலத்துல வந்து மூட நம்பிக்கை மாதிரி ஆயிடுச்சு. அது வந்து என்னன்னா சகுனம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு வார்த்தை வந்து உள்ளுணர்வு அப்படின்னு வச்சுக்கலாம். உள்ளுணர்வு அப்படின்னு வச்சுட்டோம்னா அந்த மூட நம்பிக்கைன்னு வராது. நமக்கு வந்து தோணிடும், அடுத்த வாழ்க்கை தொந்தரவு பண்ணாம அடுத்த வாழ்க்கை தீங்கு செய்யாம இருக்கிற நம்ம அப்படி வாழ்க்கை நம்முடைய இருக்கும்போது நமக்கு இது வந்து நடந்துடும், வந்து தோணிடும். அந்த உள்ளுணர்வு தோணும், இது நல்லது இது கெட்டது, இது பண்ண வேண்டாம் பண்ணலாம் அப்படின்னு தோணிடும். அதுதான் இந்த கதையை வந்து இந்த இடத்துல எப்படி ஆண்டாள் வந்து எவ்வளவு அழகா வந்து இந்த குறிப்பு அந்த தோழிக்கு கொடுத்தா இல்லையா, இந்த பூ முளைந்துட்டு வெண்பல் தவத்தார் கிளம்பிட்டா சமயம் ஆயிடுத்து எந்திரு அப்படிங்கிற மாதிரி. எந்திருங்கிறது எப்பவுமே வந்து தூங்குறதுன்னு நிந்திக்கிறது கிடையாது, அது வந்து விழிப்புணர்வுங்கிறதுக்கு அர்த்தம். அது வந்து இந்த இடத்துல வந்து குறிப்புங்கிறது வந்து உள்ளுணர்வு, அது வந்து தோணும், தோணணும். அது வந்து பெருமாளை நினச்சிட்டு இருக்கும்போது அது வந்து நல்ல காரியங்கள் வந்து நமக்கு வந்து அந்தந்த சமயத்தில் நமக்கு தோணும். அதை வச்சு நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ரொம்ப கரெக்டாக நல்லா இருந்தது. நல்லா இருந்தா ஓகே, தேங்க்யூ.